ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வரல. ரேஷன் கார்டு வந்து எதுவுமே இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகலை. என்ன ஏது ஆச்சு எதுவுமே தெரிலையா? ஸோ கவலையப்படாதீங்க. அது ஈஸியாகவே உங்களோட ஃபோன்லேயே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் TNPTS அதிலே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். .gov.in அந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ வந்ததுக்கப்புறம் அதை வந்து சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். இதுக்கு கீழே வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு போட்டிருக்கும். அதில் வந்து புதிய மின்னணு அட்டை வந்து இப்போ தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இதிலே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, அது என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ வந்து அது வந்து ப்ராசஸில் இருக்கா இல்லை வந்து கிடப்பில் கிடக்கா அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் இல்லை சீக்கிரம் வரப்போதா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து தெரிய வந்துடும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் விண்ணப்பிக்கிறத விட நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நேரில் போய் விண்ணப்பிக்கிறது தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து ரேஷன் கார்டு வரும். கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் நேரடியாக பண்ணுறமோ ஈஸியாகவே அவங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது விட்டு போச்சுன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இது பதிஞ்சிருப்பீங்களா இல்லை அட்டை பதிவின் போது குறிப்பு எண் அந்த கீழே எழுதியிருக்கா, அட்டை பதிவின் போது குறிப்பு எண் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு அனுப்பப்பட்டது. உங்கள் ஃபோனுக்குமே வந்திருக்கும். ஏதாவது இப்போ உங்களோட நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோனுக்குமே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஜெராக்ஸ் கொடுக்கலன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ண உடனே ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே கீழே இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும், ஓகேங்களா? அந்த நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி அதிலே வந்து ஆப்ஷன் காட்டிடும். கீழே வந்து என்ன நிலைமையில் இருக்குது, இதை வந்து ப்ராசஸில் இருக்கா, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போயிருச்சா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இது மூலியமாகவே நீங்கள் பார்த்து இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த ஆப்ஷனுமே நகலாமல் கரெக்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் நீங்களே வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழன்.